அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 987 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடி வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 401 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 629 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 226 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 51 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்தது வாங்க செய்திகளுக்குள்ள பெல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவைத்தில் சட்டவிரோத மதுபான வலயத்தை முற்றுகையிட்டதில் இந்தியர்கள் மற்றும் நேபாள நாட்டினர் உட்பட 52 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் தலைமையிலான ஒரு நடவடிக்கையில் தலைநகரில் உள்ள 6 குடியிருப்பு பகுதிகளில் சட்டவிரோத மதுபான தொழிற்சாலைகளை நடத்தி வந்த ஒரு அதிநவீன குற்றவியல் வலையமைப்பை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். மேதகு முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் வகத் யூசுப் அல் சபாவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த இந்த நடவடிக்கையின் விளைவாக நேபாளம் மற்றும் இந்திய நாட்டினரைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் சந்தேக நபர்கள் உட்பட 52 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் உள்ளூரில் காய்ச்சப்பட்ட மதுபானங்களை உற்பத்தி செய்தல், பேக்கேஜிங் செய்தல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை நேற்றைய முன்தினம் அதாவது புதன்கிழமை நடைபெற்றதாகவும் இதில் குவைத் நகராட்சி செயலாளர் மற்றும் பொறியாளர், குற்றவியல் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் மற்றும் பல்வேறு ஒத்துழைக்கும் அரசு அமைப்புகளைச் சேர்ந்த பல மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தான் பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் வீடுகளிலும் சோதனை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத வீட்டு வசதி நடைமுறைகளை இலக்காக கொண்ட ஒரு துணிச்சலான புதிய நடவடிக்கையில் குவைத் அதிகாரிகள் கைத்தானில் ஒரு விரிவான ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கியதாகவும், சட்டவிரோதமாக மாற்றப்பட்ட, வணிகமயமாக்கப்பட்ட அல்லது கட்டமைப்பு ரீதியாக சமரசம் செய்யப்பட்ட தனியார் குடியிருப்புகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இதுவாகும். இது பொது பாதுகாப்பு மற்றும் நகரத்தின் நகர்ப்புற ஒருமைப்பாடு ஆகிய இரண்டிற்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் வகத் யூசுப் அல் சபாவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த பெரிய அளவிலான நடவடிக்கை நேற்றைய முன்தினம் அதாவது புதன்கிழமை நடைபெற்றதாகவும், இந்த பிரச்சாரத்தின் போது குவைத் நகராட்சியின் செயல் இயக்குனர் அவர்களும் மற்றும் குற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் அவர்களும் மற்றும் பல ஒத்துழைக்கும் நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நகராட்சி பொது தீயணைப்புத்துறை, சுற்றுச்சூழல் பொது ஆணையம் மற்றும் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் பொது குற்ற புலனாய்வுத்துறையின் குழுக்கள் கைத்தான் பகுதிகளில் ஒருங்கிணைந்த தேடுதலை மேற்கொண்டதாகவும், அங்கீகரிக்கப்படாத வீட்டு வசதி நடைமுறைகள் குறித்து அதிகரித்து வரும் கவலையை ஈர்த்துள்ள ஒரு பகுதியாக கைத்தான் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் குவைத் விமான நிலையம் அதாவது முனையம் 4 டெர்மினல் 4 பல கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ட்ரோலி, OLE, பெர்ஃப்யூம் ஷாப் உட்பட பல கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. عليكم آخر مستجدات مطار الكويتية T4 تحديدا منطقة القادمون وما قبل الجوازات. البداية افتتاح ترولي عند دخلة المطار وهالفرع في مستلزمات السفر وحتى ورد إذا بتستقبلون أحد. طبعا أكيد المنتجات المحلية موجودة إذا بتاخذون معاكم شيء حق السفرة. بعد عندكم كريب وتوا فاتح فرع كبير، وترى كل اللي حاطهم بالفيديو يكونون عند الدخلة يعني قبل البوابات. وهم إذا ودكم بقهوة أولي ترى فتح، وهم عندكم قصة للعطور، وترى في وايد شغلات فتحت داخل البوابات. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் சுபான் பகுதிகளில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் சுபியா பகுதிகளில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகை பதிவில் தவறு செய்ததற்காக 54 ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் 54 ஊழியர்கள் நாட்டிற்கு வெளியே இருந்தபோது அவர்களின் வருகை பதிவேடுகளில் பொய்யாக்கி 1,64,000 தினாருக்கும் அதிகமான பொது நிதியை மோசடி செய்ததற்காக கீழ் நீதிமன்றம் 300 குவைத் தினார் அபராதம் விதித்த தீர்ப்பை வழக்கு விசாரணை நீதிமன்றம் உறுதி செய்தது. விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பல்வேறு காலகட்டங்களுக்கு நாட்டை விட்டு வெளியேறினார் எனவும், ஆனால் அவர்களின் வருகை பதிவு தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் அவர்கள் சட்டவிரோதமாக சம்பளம் பெற முடிந்தது தெரிய வந்தது. விசாரணைக்கு பிறகு ஊழியர்கள் தாங்கள் மோசடி செய்த தொகையை திரும்ப தந்ததாக வழக்கு ஆவணங்கள் சுட்டிக்காட்டின. இருப்பினும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் பொது நிதியை மோசடி செய்ததாகவும் அதிகாரப்பூர்வ பதிவுகளை பொய்யாக்கியதற்காகவும் அவர்களை குற்றவாளிகளாக கண்டறிந்து அவர்களுக்கு தலா 300 கேடி அபராதம் விதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் கடலில் மீன்கள் கொல்லப்படுவது குறித்த நீண்டகால மர்மத்தை KISR கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் கடல் பகுதியில் சிவப்பு அலை நிகழ்வுகள் மற்றும் மீன்கள் பெருமளவில் இறப்பதற்கு காரணமான 3 நச்சு நுண்ணுயிரி பாசி இனங்களின் மரபணு சுய விவரங்களை வெற்றிகரமாக அடையாளம் கண்டு குவைத் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான KISR கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தொடர்ந்தும் குடியுரிமை பறிக்கப்பட்டு வருது. 3 தலைமுறையாக பொய் சொல்லி குவைத் போதைப்பொருள் மற்றும் அவருடன் 87 போலி வெளிநாட்டினரை உள்ளடக்கிய 30 ஆண்டுகால குடியுரிமை மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தில் ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர் 1 மில்லியன் கேப்டகன் மாத்திரைகளுடன் கையும் களவுமாக பிடிபட்டதை தொடர்ந்து 3 தலைமுறைகளாக நடைபெற்று வந்த ஒரு மிகப்பெரிய குடியுரிமை மோசடி திட்டம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பறிமுதல் என தொடங்கி இந்த வழக்கு இப்போது நாட்டின் மிகப்பெரிய அடையாள மோசடி வழக்குகளில் ஒன்றாக மாறியுள்ளது. 87 நபர்களின் குவைத் தேசியம் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் வியாபாரியை அதிகாரிகள் கைது செய்த பின்னர் இந்த விரிவான மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் அவர் வேறு பெயரில் வளைகுடா அடையாள ஆவணங்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குவைத்தின் போதைப்பொருள் தடுப்புத்துறை தேசிய புலனாய்வு துறையுடன் இணைந்து நடத்திய விசாரணையில் தமக்கு உண்மையான தொடர்பில்லாத ஒருவரிடமிருந்து 15,000 தினார்களுக்கு குவைத் குடியுரிமையை வாங்கியது தெரிய வந்தது. குவைத்தின் டான்ஸ்வீப்பில் பல்வேறு வெளிநாட்டினர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் அல்-சபா அவர்களின் உத்தரவுகளுக்கு இணங்க தேடப்படும் நபர்கள், சட்டத்தை மீறுபவர்கள் மற்றும் போக்குவரத்து மற்றும் வசிப்பிட விதிமுறைகளை மீறுபவர்களை கண்டறிந்து கைது செய்வதை நோக்கமாக கொண்டு உள்துறை அமைச்சகம் நாடு தழுவிய பாதுகாப்பு போக்குவரத்து பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காலை பொது போக்குவரத்து துறை மற்றும் மீட்பு காவல்துறையால் பிரதிநிதிப்படுத்தப்படும் போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டுத்துறை முக்கிய நெடுஞ்சாலைகளிலும் ஜிலிபெல்சு பகுதிகளிலும் பெரிய அளவிலான போக்குவரத்து அமலாக்க நடவடிக்கையை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தின் விளைவுகளாக பல்வேறு விதிமுறைகளுக்காக 800 போக்குவரத்து அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 6 பேர் அடையாள அட்டை இல்லாமல் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு குற்றங்களுக்காக 15 நபர்கள் தேடப்படுகிறார்கள் எனவும், நீதித்துறை அதிகாரிகளால் தேடப்படும் 3 வாகனங்கள், சட்டப்படி தேடப்படும் 10 குற்றங்கள் மற்றும்
உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு நபர் குடிபோதையில் இருப்பதை கண்டறிந்து அவரையும் கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தாயின் குழந்தையை பயன்படுத்திக் கொண்டு குவைத் குடிமகனை ஏமாற்றிய இலங்கை பணிப்பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் குடியுரிமை தொடர்பான மாபெரும் ஊழல் 33 வருட மோசடியில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பணிப்பெண் கர்ப்பமாக இருப்பதாக போலியாக கூறி கணவனை ஏமாற்றி பாஸ்போர்ட்டை திருடி தனக்கும் தன் மகளுக்கும் குடியுரிமை பெற முயற்சித்ததை பற்றிய அதிகாரிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மற்றும் குவைத்தின் அடையாளம் மற்றும் தேசிய அமைப்புகளில் உள்ள இடைவெளிகளை அம்பலப்படுத்திய ஒரு இலங்கை பணிப்பெண் தனது குவைத் குடியுரிமையை இழந்துள்ளார் எனவும் 33 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு குவைத் கணவர் ஏமாற்றி கர்ப்பமாக இருப்பதாக போலியாக கூறி மற்றொரு பெண்ணின் குழந்தையை தனது சொந்த குழந்தையாக பதிவு செய்யும் ஒரு மிக திட்டமிட்ட மோசடியை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் அவருக்கும் அந்த குழந்தைக்கும் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பர்வானியா மருத்துவமனையில் காயமடைந்த தீயணைப்பு வீரரை பொது தீயணைப்பு படை தலைவர் சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அவர்கள் மற்றும் தீயணைப்பு துறையின் துணைத் தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் காலை பர்வானியா மருத்துவமனைக்கு சென்று தனது கடமையை செய்யும் போது காயமடைந்த தீயணைப்பு வீரர்களில் ஒருவரின் உடல்நிலையை பார்வையிட்டார் எனவும் அவர்களின் மருத்துவரிடம் உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளின் பட்டியலில் சால்மியா முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2025 நிலவரப்படி 3,31,462 மக்கள் தொகையுடன் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பர்வானியா மற்றும் ஜிலிபல்சூக் 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 5 இடங்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன். முதலாவதா சால்மியா 3,31,462. அடுத்ததா பர்வானியா 3,98,071. அடுத்ததா ஜிலிப்சூக் 2,82,263. அடுத்ததா ஹவல்லி 2,42,214. அடுத்ததா மஹபல்லா 2,30,854. வணிகம் மற்றும் சுகாதார அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டு பிரச்சாரத்தின் விளைவாக தொழிலை பயிற்சி செய்வதற்கான சட்டங்களை மீறிய 20 மருந்தகங்களை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்கள் கடுமையான கண்காணிப்பு அணுகுமுறையை தொடரும் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்துவோம் எனவும் விதிவிலக்கு இல்லாமல் அனைவருக்கும் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். சட்டத்தின் ஆட்சியை அமல்படுத்துவதற்கும் சுகாதாரம் மற்றும் வணிக வசதிகளின் மேற்பார்வையின் அளவை உயர்த்துவதற்கும் ஒருங்கிணைந்த கொள்கையை பின்பற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எளிய மாற்றம் உங்கள் குவைத் பயன்பாட்டு கட்டணத்தை 90% குறைக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் வாடிக்கையாளர் சேவை துறையின் ஊக்கத்தொகை மானியங்களுக்கான தொழில்நுட்ப குழுவின் தலைவருமான தானியங்கி மைய துறையின் இயக்குநருமான சவுத் அல் ஹயான் ஹஃபீஸ் பாதுகாப்பு திட்டம் தனியார் மற்றும் வணிக வீடுகளில் வசிக்கும் 1,80,000 குடிமக்கள் வாடிக்கையாளர்களை இலக்காக கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். மானியங்களை பாதியாக குறைப்பதில் அமைச்சகம் வெற்றி பெற்றால் அது மேம்பாட்டு திட்டங்களுக்கு திருப்பி விடக்கூடிய மிகப்பெரிய சேமிப்பை அடையும் என்று அவர் கூறினார். சமீபத்திய அமைச்சகத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஹஃபீஸ் பாதுகாப்பு திட்டம் குறித்த அறிமுக விரிவுரையின் போது 20% அல்லது அதற்கும் குறைவான நுகர்வை குறைக்கும் வாடிக்கையாளர்கள் தங்கள் பில்லில் 40% தள்ளுபடியை பெறுவார்கள் என்று அவர் விளக்கினார். தண்ணீர் நுகர்வில் 25%க்கும் அதிகமாக சேமிப்பவர்களுக்கு 50% தள்ளுபடி கிடைக்கும் எனவும் வாடிக்கையாளர்கள் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இரண்டையும் சேர்த்து சேமித்தால் ஊக்கத்தொகை அவர்களின் பில்லில் 90% வரை தள்ளுபடியை அடையலாம் என புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பு நிறுவப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஊக்கத்தொகை வழக்கமாக தள்ளுபடியை விட 3 மடங்கு அதிகரிக்கிறது எனவும் ஊக்கத்தொகை என்பது ரொக்கமாக செலுத்துவது அல்ல, பில்களில் தள்ளுபடி என்று அல் அஹ்யான் தெரிவித்துள்ளார். அடுத்ததா இந்திய செய்தியை பார்க்கலாம் வாங்க. இந்திய விமானங்களில் கடந்த ஜூலை 21 வரை நடைபெற்ற ஆய்வில் 183 தொழில்நுட்ப குறைபாடுகளை கண்டறிந்ததாக தகவல்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏர் இந்தியா குழுமத்தின் விமானங்களில் மட்டும் 85 குறைபாடுகள் கண்டறியப்பட்டதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்ததா ரஷ்ய செய்தியை பார்க்கலாம் வாங்க. ரஷ்யாவிலிருந்து 5 குழந்தைகள் உட்பட 50 பயணிகளுடன் சென்ற விமானம் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக யாரும் உயிர் பிழைக்கவில்லை எனவும் பயணித்த அனைவருமே, அதாவது 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் மற்றும் 7 விமான பணியாளர்கள் உட்பட அனைவருமே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.